ஸோ மேன் ஏ என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து எனக்கு சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவான், ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணுவான், பொண்ணுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவான், ரியல் லைஃப்பில் போய் பேசுவான், எதுவும் நடக்காது. மேன் பி என்ன பண்ணுவான்னா, அவன் பாட்டுக்கு அவன் கோல்ஸை அச்சீவ் பண்ணுவான். அவன் காலையில் எழும்புவான், பாக்ஸிங் பண்ணுவான், அப்புறம் கிளாஸ் எடுப்பான், ஜிம் போவான், ஒர்க் அவுட் பண்ணுவான், அவன் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுவான். அவன் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டான். பொண்ணுங்க அவனை தேடி வரும். அந்த நிலமையில தான் நீங்கள் இருக்கணும். ஸோ பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும், நீங்கள் சூப்பராக ஒரு லைஃப் வச்சுருக்கணும், பொண்ணுங்க உங்களை தேடி வருவாங்க. அதுதான் இந்த வீடியோவோட இது. அது போக நீங்கள் எங்கேயாவது பொண்ணுங்களை மீட் பண்ணால் கோல்ட் அப்ரோச் பண்ணி பேசலாம், அது வேறு. ஆனால் எதுவாக இருந்தாலும் நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்கணும். நீங்கள் தேடக்கூடாது. எப்போ நீங்கள் தேடலில் விட்டுறீங்களோ அதுவே உங்களை தேடி வரும். ஸோ டோன்ட் சேஸ், அப்கிரேட் அண்டில் வாட் யூ வாண்ட் சேசஸ் யூ. அதான் ஒரே அட்வைஸ். ஆம்பளையாக பிறந்து அது ஒரு கஷ்டம்தான். நீங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கும், தேடணும், போகணும். ஆனால் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அச்சீவ் பண்ணுங்கள், எல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ். இது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் இது கேட்குறீங்கன்னா கேளுங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது யூடியூபரில் இந்த ஸ்டெப் நம்பர் 1, இந்த இப்படி இருங்க அப்படி இருங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், ஸோ மேலே போங்க. அப்போ அங்கே போன அப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பொண்ணுங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்படி இல்லாட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபிட் ஆகுறீங்க, பல்க் பண்ணுறீங்க, அப்புறம் கட் பண்ணி நல்லா மஸ்குலராக இருக்கீங்க, நல்லா ஷர்ட் வேர் பண்ணுறீங்க, நல்லா மணி ஏர்ன் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. கான்ஃபிடென்ஸும் எங்கேயோ போகும். ஸோ பில்ட் யுவர் லைஃப் அண்ட் பொண்ணுங்க வெல்கம். அது போக கோல்டு அப்ரோச் எப்படின்னு நான் சொல்கிறேன். கோல்டு அப்ரோச்னால் இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ஜெஃப்ரின்னு வருது. ஜெஃப்ரி என்ன பண்ணுவான்னா, ஜெஃப்ரி 2 பேர் எடுக்கிறோம், ஜெஃப்ரி அடானஸ். ஜெஃப்ரி வந்து நடுங்குவான், பேசணுமா வேண்டாமா யோசிப்போம், பொண்ணே போயிடும். அடானஸை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிரும். அப்போ அந்த நிலைமை தான் நீங்கள் இருக்கணும். அப்புறம் அடானஸ் அவனே போய் அப்ரோச் பண்ணி அவனே பேசி அந்த மாதிரி. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தானே கேட்குறீங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோ ஃபுல்லாக பண்ணுறேன். ஸோ பேசிக்கலாக என்னென்னா, நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்கன்னா எதையும் யோசிக்காமல் நடக்க ஆரம்பிச்சிருங்க. பக்கத்தில் போய் ஏதாவது ஆர்கானிக்காக ஏதாவது கேளுங்க. இது எப்போ இந்த பஸ் வரும், நிறைய எப்போ ஸ்கூல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்போ வந்து இங்கே பக்கத்தில் ஹோட்டல் எங்கே இருக்குது, ஏதாவது நேச்சுரலாக இருக்கணும். சம்டைம்ஸ் இருக்காதுன்னா விட்டுருங்க, உங்கள் பாட்டுக்கு போங்க. நீங்கள் தேடி போகக்கூடாது, உங்களை தேடி வரணும். வேறு என்ன சொல்லலாம், இப்போ பேசிக்கலாக இதுதான். வேறு போலாரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மேஸ்குலின் மேன், உங்கள் ஃபெமினின் உமன் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் இருக்கும்ல, அதை வந்து மீறாதீங்க. மீறினா நீங்கள் ஒரு நான் ரீசெண்டாக நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளுக்கு நல்லா பிடிக்கும், அவள் ரொம்ப மறைப்பா, ஆனால் சில நேரம் ஒத்துக்குவாள். அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலை, அதனால் அவள் வந்து லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் விடலை, என்ன ஏன் லவ் பண்ணல அப்படி இப்படின்னு. ரீசெண்டாக 2 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், 1 மாதம். நானும் விடாமல் அவளை போட்டு நல்லா பொண்ணு. அதனால் நான் அப்படி ரொம்ப தேடி பிடிச்சி சிம்பிங் மாதிரி ஆகிட்டு, நான் அவளை விடாமல் என்ன ஏன் லவ் பண்ணல அப்படி இப்படின்னு. அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படி இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரெட் பில்லாக மாறிட்டேன். ரெட் பில்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ பில், ரெட் பில், நெட்டில் அடிச்சு பார்த்தா தெரியும். பேசிக்கலாக என்னென்னா, ப்ளூ பில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆசைப்படுறது உண்மையாகும். ரெட் பில் எடுத்திங்கன்னா எது உண்மையோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ரெட் பில் எடுத்துட்டேன். ரெட் பில் தான் ஒரே வழி. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்கள்கிட்ட பேசினேன். அப்புறம் என் லைஃப் ஸ்மூத்தாக போகுது. ஒரு பொண்ணு தாங்கிற டாப்பிக்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்போ தான் உலகத்திலே கடைசி பொண்ணு மாதிரியும். உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஓகே? அவங்க தானாக வருவாங்க. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கேளுங்க. ஆனால் எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம், பட் நீங்கள் வேறு வழி இல்லை. அதுக்கு ஆப்போசிட் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேடி போவீங்களா? தேடி போனால் அவங்க போக தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு மேரத்தான் மைண்ட் செட் வச்சுக்கணும். ஓகே, ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓகே, அவள்கிட்ட பேசி முடிச்சு போயிடுச்சு. அடுத்து வேறு எங்கேயோ ஒருத்தி மீட் பண்ணும். ஓகே, இவ்வளோ பேசி முடிச்சாச்சு, ஓகே, கேஷுவலாக எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, ஓகே. இங்கே அங்கேன்னு நான் சின்ன விதைகளாக விதைக்கணும். அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஓ, இவன் நல்லா இருக்கான், இவன் ஷேப்பில் இருக்கான், இவன் சம்பாதிக்கிறான், அவங்களே வருவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நானும் ஃபாலோ பண்ணிருக்கேன். நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய செடியாக வளர்ந்து வருது. ஸோ இது நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பார்ட்னர் தான் வேணும், நல்ல லவ் வேணும்னா அவங்கள்ட்ட கூட இதை வளர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேசணும், ஆனால் திருப்பி உங்கள் வேலை என்ன, உங்கள் பர்பஸில் நீங்கள் குறியாக இருக்கணும். பர்பஸ்னு இப்போ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு எனக்கும் தெரியும், என் மைண்டு சொல்லும். அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணி அப்படி இல்லாட்டா கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த இதில் நீங்கள் போகணும். ஸோ பேசிக்கலாக இந்த வீடியோ தான். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன், ஃபிட்னஸ் கோர்ஸ். வேறு
மேஸ்குலின் மைண்ட் செட் கோர்ஸ், அந்த மாதிரி 2-3 கோர்ஸ் இருக்குது. ஸோ பர்சனல் கோச்சிங் கூட நான் கீழே கொடுக்க போகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஜான் பேட் பங்க். போதும், இதுக்கு மேலே சொல்லது பண்ணிடல. உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு ஜஸ்ட் டே பார்ப்போம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் நாகர்கோவில்.